புதுசாக ஏதோ ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டு வீடு வீடாக போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அதில் நிறைய வீடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சார். ஓவர் ஒர்க். அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டாரோ, அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்தாரோ யாருக்கு தெரியும். அந்த உற்சாகத்தில் இஷ்டத்துக்கு எல்லாம் போயிருப்பார். உடம்பு அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்குமா? ஓய்வின்றி உழைப்பதற்கு வரக்கூடிய டயர்ட்னஸ், அந்த அலைச்சல், அந்த இதில் வர்ற பலகீனங்கள்லாம் வரத்தான் செய்யும். அது யார் முதலமைச்சருங்கிறது ஓய்வு இல்லாமல் உழைக்கிறவனுக்கு வர்ற பிரச்சனைகள் அவருக்கும் வரத்தான் செய்யும். முரசொலி மாறன் இவங்களோட வயசில் கம்பேர் பண்ணிங்கன்னா அப்பா மாதிரி. ஆனால் இது இவங்க ஜென்ரேஷன் அண்ணன் தம்பி. அதில் நம்ம தலைமுறையே இறக்குதுங்கிறது ஒரு அடிமனத்தில் அந்த ஒரு தாக்கம் இருக்குதான். உண்மையை சொல்லணும்னா கலைஞர் அவருடைய பிள்ளைகளை அரசியலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாலின் என்னன்னாக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே அரசியலில் நாட்டதான். ஸ்டாலின் ஒருத்தர் தான் அந்த இத்தனை பசங்கள்டையும் அரசியலுக்கு வரணுங்கிற நாட்டத்தை காட்டுறது சின்ன வயசுலேருந்தே காட்டுது. அதனால தான் அவரை சூஸ் பண்ணார். எமர்ஜென்சி வர்றவர்னு ஸ்டாலின் கலைஞர் மகங்கிற மாதிரி தான் தெரியும். அவரை தலைவர் ஆக்கினது இந்திரா காந்தி இல்லைன்னா ஸ்டாலின் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஒரு வசீகரமான தோற்றம் ஸ்டாலின் தான். எம்ஜிஆருக்கு அடுத்தா அப்படி இது எதிர்கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கு அடிபடுது. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதி, தொடர் சுற்றுப்பயணம் காரணமாக அந்த அவருக்கு அழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, அலைச்சல் அதிகமாக இருக்குன்றாங்க. ஒரு 3 நாள் ஓய்வு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து சிகிச்சையும் மேற்கொண்டிருக்காங்க. ஒரு மருத்துவராக முதலமைச்சருடைய வயது, அவருடைய இந்த கடந்த கால செயல்பாடுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஓய்வு ஒழிச்சவர்கள் இல்லாமல் வேலை பார்த்தாக்க அப்படி தான் படுக்கத்தான் வேணும். இதில் என்ன இருக்குது? தொடர்ந்து 4 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் ஆஞ்சு போச்சு எனக்கு முடியலன்னு போய் படுத்துக்கல. இவர் கொஞ்சம் கிட்டினஸ் வந்துருக்கு, செக்அப் பண்ணிக்கலான்னு பார்த்துருக்காங்க. அம்மா ஹாஸ்பிட்டலில் வீட்டில் இருந்தாக்கா விட மாட்டாங்க. ஆள் மாற்றி ஆள் வந்துட்டுவாங்க. மருத்துவமனைனாக்கா கட்டுப்பாடு இருக்கும், அதுக்காக போயிட்டுருக்காரு. அவ்வளோதான். முழுக்க முழுக்க ஒரு கட்டுப்பாடுக்காக தான். ஆமாம். வீட்டில் இருந்தாக்கா யாராக வராங்க, ஒரு 5 நிமிஷம் எப்படியாவது சொல்லு, அப்புறம் வேறு வழி இல்லை. உதாரணத்துக்கு ஒரு தடவை இதில் கிரீன்வேஸ் ரைட்டில் கொஞ்ச நாள் இருந்தார். இருந்தபோது அவர் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த ஊஞ்சல் இவருக்கு இடிச்சிருச்சு. இடித்து இவருக்கு முதுகில் அடிபட்டு படுத்துட்டார், உழுந்து. அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த ரெஸ்ட் எடுக்க சொன்னாக்கா யாரையும் விசிட்டர் வேணான்னாக்கா அந்த நேரத்தில் முதல்ல போய் தொந்தரவு பண்ணது யார் தெரியுமா? நான். முடியாதுங்கிறாங்க, பார்த்தே ஆகணும்னு போகிறேன். ஏன்? ஒரு டாக்டரு இது இருக்கிறாரு, நமக்கு இது தலைவருடைய மகன், அதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கலன்னா பார்த்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு போகிறேன். அட்டெண்டன்ஸ் கொடுக்கறது மெயினாக அவரால் மறுக்க முடியல. ஆளாளுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்று அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி போயிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் டாக்டர் ஆகிடுவோம். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ஒரு பச்சில மூலிகை ஒன்று இருக்குதுங்க, அதை நான் கொடுக்குறேன், வீட்டில் கூட அதை செய்யலாங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு வைத்தியம் சொல்லுவான். ஆமாம். தலை சுற்றிவிடும். பிரபலங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையே அதுதான். அதனால தான் அவர் போய் மருத்துவமனையில் போய் படுத்துட்டார். உடனே திரு பிரதமர் அவர்கள் அழைச்சி பேசுகிறாங்க. அதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் பிரார்த்தனை பண்ணுற குணமாகி வரணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு பதட்டத்தை உருவாக்காதா, இல்லை நாகரிகம் தானே? அது நாகரிகங்கிறது. அது கேட்குறது ஒரு சிஎம் படுத்திருக்காரு, ஒரு இது என்னாச்சு அப்படின்னு கேட்குறது ஒரு அரசியல் பண்பாடு. அதில் என்ன? அது அவங்க பிஏ கிட்ட கேட்டாவே போதும், அவங்க பிஎஸ் பற்றி சொல்கிறோம். சிஎம் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ நான்லாம் பேசுனேன்னா பிஏ சொல்லுவார் நல்லா இருக்காருங்க அப்படின்னு. உள்ளபடியே இந்த வயதில் திரு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த வயதில் என்னென்ன மாதிரியான சிக்கல் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஓய்வின்றி உழைப்பதற்கு வரக்கூடிய டயர்ட்னஸ், அந்த அலைச்சல், அந்த இதில் வர்ற பலகீனங்கள்லாம் வரத்தான் செய்யும். அது யார் முதலமைச்சருங்கிறது இல்லை,
ஓய்வு இல்லாமல் உழைக்கிறவனுக்கு வர்ற பிரச்சனைகள் அவருக்கும் வரத்தான் செய்யும். இல்லைன்னா நோய்களுக்கு வந்து ஏழை பணக்காரன் ராஜா மந்திரிலாம் கிடையாதுங்க. கொரோனா வந்தபோது இந்தியாவின் சர்வாதிகாரின்னு கருதப்படுகிற அமித்ஷா தான் போய் படுத்தார். அதுவரையிலும் வந்து அந்த பதஞ்சலி முனிவருக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தார். 400 கோடி 4000 கோடி கவர்மெண்ட்டு காசு, மக்கள் காசெல்லாம் கொடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் ஒன்றுமே செய்யலைங்கிறது எவ்வளோ சொல்லி யாரும் கேட்கல. அமித்ஷா தான் முன்னாடி நின்று எல்லாம் கொடுத்தார். தனக்கு வந்தது கொரோனா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் போய் படுத்துக்கிட்டார். அதில் அடுத்த வேடிக்கைன்னா இந்த பதஞ்சலி முனிவருக்கு வந்து அந்த ஆள் போய் அங்கே தான் படுத்துக்கிட்டார். அந்த மிளகியத்தை சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் அமித்ஷான்னு பயந்துக்கிட்டே அந்த பூச்சி படுக்க வச்சிருச்சு. உத்தரவு போட்டிருக்கலாம் இல்லை, இடி ரைடு அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை அந்த கிருமி மேலே. குறிப்பா முதலமைச்சர் அவர்களுடைய மூத்த அண்ணன் திரு முக முத்து அவர்களுடைய இறப்பு என்பது ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா முதலமைச்சர்? இருக்கலாம். உடன்பிறப்பு சொந்த அண்ணன் ஒருத்தர் வீட்டில் உறவுக்காரர் இறக்குறாங்கன்னு போது அந்த தாக்கம் வரத்தான செய்யும். அது எல்லாத்துக்குமே வரும். குடும்பத்தினுடைய அடுத்த தலைமுறையுடைய இழப்பு ஆரம்பிச்சிருச்சுங்க. அது வரல இறந்தவர்கள்லாம் மூத்தவர்கள். மாரணிவுகளோட சேர்த்து மாரணிவுங்கெல்லாம் ஒரே இது தான். கலைஞருடைய அக்கா மகன்தான் அந்த வகையில் பார்த்தா ஸ்டாலின் எல்லாம் அடுத்த அந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் தான். முரசொலி மாறன் இவங்களோட வயசில் கம்பேர் பண்ணிங்கன்னா அப்பா மாதிரி, ஸ்டாலினுக்கு அப்பா மாதிரி. அதில் வந்து அந்த இழப்பு வந்து பெருசாக அவருக்கு இருந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் இது வந்து இவங்க ஜென்ரேஷன் அண்ணன் தம்பி தலைமுறை. அதில் நம்ம தலைமுறையே இறக்குதுங்கிறது ஒரு அடிமனசில் அந்த ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யும். என்ன மாதிரியான சிக்கல் இவருடைய இழப்புன்றது முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு? அதாவது சொந்த உறவு ஒன்று போகுதுங்கிற தாக்கம் இருக்கத்தானே செய்யும். அது நம்ம ஜென்ரேஷன் இறக்க ஆரம்பிச்சதுங்கிற ஒரு அடிமனசுக்குள்ளார ஒரு அந்த இது பயம் வரும். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் சேர்ந்து இது பண்ணிடுது. ரெண்டாவது புதுசாக ஏதோ ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டு வீடு வீடாக போயிட்டுருக்கு. ஆமாம், உங்களுடன் ஸ்டாலின் அதில் நிறைய வீடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பித்தார். ஓவர் ஒர்க்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டாரோ, அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்தாரோ யாருக்கு தெரியும். அந்த அந்த உற்சாகத்தில் இஷ்டத்துக்கு எல்லாம் போயிருப்பார். உடம்பு அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்குமா? அதான் நான் தான் சொன்னேன், இந்த நாட்டுடைய சர்வாதிகாரின்னு தெரிஞ்சு கூட கொரோனா வைரஸ் மதிக்காமல் அமித்ஷாவை போய் தாக்குச்சில்ல. அது பேர் தான். இந்த அளவுக்கு ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் பார்க்கப்படுகிறார். தமிழ்நாட்டு அரசியல்ல வாரிசு அரசியல் அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு திமுகவுடைய தலைமை மீது இருந்தாலும், இந்த வாரிசு அரசியல் பட்டியலில் எதிர்கட்சிக்காரர்களே ஸ்டாலின் அவர்கள் சொல்ல மாட்டாங்க. வாரிசு அரசியல் ஸ்டாலின் அப்படின்றத யாரும் ஏற்கவே மாட்டாங்க. அவருடைய உழைப்பை கடுமையாக திமுக விமர்சனம் பண்றவங்க கூட ஆதரிக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி திரு கலைஞர் அவர்களுக்கு மற்ற பிள்ளைகளை விட திரு முதல்வர் அவர்களாக கூடிய ஸ்டாலினை பிடிச்சதுக்கான காரணம் என்ன? உண்மையை சொல்லணும்னா கலைஞர் வந்து அவருடைய பிள்ளைகளை வந்து அரசியலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கல, விருப்பம் இல்லை அவருக்கு. எங்களுக்கு அது நல்லாவே தெரியும் உண்மையாவே. ஆனால் ஸ்டாலின் என்னன்னாக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே அரசியலில் நாட்டம் காட்டினார் திரு ஸ்டாலின் அவர். ஆமாம், கலைஞருக்கு 5 பசங்க இருந்தாலும் கூட ஸ்டாலின் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இளைஞர் அணின்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்கூலில் கோபாலபுரத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவர் அதெல்லாம் பண்ணார். இல்லை மற்றவங்களுக்கு இல்லையா? அழகிரி மற்ற பசங்க யாரும் அந்த மாதிரி பண்ணலை. அழகிரியோ தமிழரசு எனக்கு தெரிஞ்சு அரசியல் பக்கம் நாட்டம் காட்டதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கலைஞருக்கு தமிழரசுன்னு ஒரு பையன் இருக்கிறதே ரொம்ப பேத்துக்கு தெரியாது. அதை வந்து கலைஞர் தலைவரே வந்து என்ன சொன்னார்னா, பேராசிரியர் தலைமையில் தான் தமிழரசு கல்யாணம் நடந்தது. அப்போது கலைஞர் சொல்கிறார், பேராசிரியருக்கு தமிழை தெரியாதுன்னார். அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியே இல்லை, தமிழ் அரசே தெரியாது அப்படின்னார். அந்த அளவுக்கு அவர் வந்து யார்கிட்டையும் இப்போ ஒரு முதலமைச்சருடைய மகனுக்கான அடையாளமே அவர்கிட்ட இருக்கு. அவர் பாட்டுக்கு போகிற ஒருவர் அந்த மாதிரி டைப். அவர் எல்லாத்துக்கும் 3 பேரை தான் தெரியும். ஸ்டாலின், அழகிரி, ஸ்டாலின், கனிமொழி கனிமொழி ஒரு பக்கம், செல்வி இவ்வளவுதான். தமிழரசுன்னு ஒரு பையன் இருக்கிறது எங்கள் மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களுக்கு தான் தெரியும் தமிழரசு. அது மாதிரி அவர் அப்படி தான் வச்சுருந்தார்.
ஸ்டாலின் ஒருத்தர் தான் அந்த இத்தனை பசங்கள்லையும் அரசியலுக்கு வரணுங்கிற நாட்டத்தை காட்டுனது, சின்ன வயசுலேருந்தே காட்டுனது. அதனால தான் அவரை சூஸ் பண்ணார் கலைஞர் அவர். ஆமாம். அழகிரியை வந்து சிண்டிகேட் பேங்க், ராயப்பேட்டை சிண்டிகேட் பேங்க்கில் கேஷியராக தானே போட்டார். அதுக்கு எங்கள் அண்ணன்கிட்ட தான் வந்து அமிச்சார், ராஜாராம் கிட்ட வந்து வீட்டில் உட்காந்து இது பண்ணுவோம். ஒரு 3 நாள் எல்லாம் பேசுனதுக்கு பிறகு எல்லாம் இது பண்ணி கலைஞர்கிட்ட ராயப்பேட்டை சிண்டிகேட் பேங்க்கில் வேலை இருக்குதுங்க, போட்டுடலாமான்னு கேட்டபோது அவனை கேட்டுக்கோன்னாரு. அழகிரி அக்செப்ட் பண்ணார். அக்செப்ட் பண்ணப்புறம் சிண்டிகேட் வங்கியில் அப்பாயின்மெண்ட் வாங்கி ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அப்போ வந்து ரூஸ்வெல்ட் எங்களுடைய நெருங்கிய நண்பர். அவர் இப்போ இதெல்லாம் அசோசியேட்லாம் வச்சுட்டு போயிட்டுருக்காரு. அவர் வந்து அதுக்கு மேனேஜராக இருந்தார். அவர்கிட்ட சொல்லி அவர் அந்த இடத்துல போட வச்சு 1 வருஷம் ஒர்க் பண்ணார். அழகிரி 1 வருஷம் கேஷியராக இருந்தார். என் அக்கௌண்ட்டில் அங்கே தான் இருந்தது. 1 வருஷம் கழித்து அவருக்கு அந்த வேலை பிடிக்கல, விட்டு வந்துட்டார். இவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அரசியல். இவர் ஆனால் ஸ்டாலினுக்கும் என்ன பண்ணாருன்னா, அப்போ தான் இந்த இறால் வளர்ப்பு, அந்த இறால் பண்ணைகள் வந்த டைம். அந்த இறால் பண்ணை வந்து ஒன்று வச்சு ஸ்டாலினையும் தமிழரசையும் பார்த்துக்க சொன்னார். ஸ்டாலின் அதுக்கு போகவே நாட்டம் காட்டல. எதனால் நாட்டம் காட்டில் ஒரு ப்ரெஸ் ஒன்று வச்சார். அந்த பிரச்சனையும் நாட்டம் காட்டல. அவர் அரசியலுக்கு தான் வரணுன்னார். அப்புறம் தான் பார்த்தார், சரி ஃபுல் டைம் அரசியலுக்கு வரணுங்க, வந்துடு அப்படின்னு இருக்கார். எப்படி திரு ஸ்டாலின் அவர்களை எமர்ஜென்சி கையை பிடிச்ச அரசியலுக்கு கொண்டு வந்தது? எமர்ஜென்சி வர்றவர்களும் ஸ்டாலின் வந்து கலைஞர் மகங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. தெரியும். அவரை தலைவர் ஆக்கினது இந்திரா காந்தி. இந்திரா அம்மையார் தான். அவங்க தான் பிடிவாத. அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான். அந்த முழு பெருமை அவங்களுக்கு தான். அந்த தகுதியை கொடுத்தது அவங்க. இந்திரா காந்தி இல்லைன்னா ஸ்டாலின் இல்லை, கிடையாது. அவங்க தான் முழு பொறுப்பு, அவங்க தான். ஏன்னா கலைஞருடைய பிரியமான மகன் யாரோ போய் சொன்னாங்க, ஸ்டாலின் அவர்கள். ஆமாம். அது அன்னைக்கு வந்து அந்த ரஷ்யன் ஸ்டைலில் தான் அந்த எமர்ஜென்சி நடக்கும். ரஷ்யன் ஸ்டைலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்யூனிஸ்டுகள் உங்களை வந்து பழி வாங்கணுன்னாக்கா, உங்களை பழி வாங்கினாக்கா பிரயோஜனம் இல்லை, நீங்கள் தாங்கிக்குவீங்க, தலைவர்களாக தாங்கிக்குவீங்க. அப்புறம் அதை பாசிட்டிவாக எடுத்து பப்ளிசிட்டி கொடுப்பீங்க, எதையும் தாங்க இது அப்படின்லாம் பேச்சு வாழ்க்கை வரலாறாக மாறும். கம்யூனிஸ்டுகள் அதை செய்ய மாட்டாங்க. உங்களை எங்கே அடித்தா உங்களுக்கு வலிக்கும், உங்களை அடிக்கிறது இல்லை, வேறு எங்கே அடித்தா உங்களுக்கு வலிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சமான மகனை கடத்திட்டு போடுவாங்க. உங்களையே கடத்திட்டு போனால் நீங்கள் கூட போட மாட்டீங்க, உங்கள் பிள்ளைய கடத்திட்டு போனால் உங்களால் இருக்கு பதறுங்க. அதுதான் அந்த டெக்னிக்கை தான் இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் இவரே அனுப்பி வச்சதா சொல்லுவாங்களே கலைஞர். ஆமாம், வீட்டில் வந்து இது பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்து நின்றுடுச்சு. இவர் எங்கேயோ வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தார், கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வரவழைச்சி கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டாரு. அதோட விடல, தேவராஜன் தலைமை கழக நிர்வாகி அப்புறம் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சார், என்னை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. நான் வெளியில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். தேவராஜன் வந்து உன்னை இன்னும் அரெஸ்ட் பண்ணலையான்னாங்க. என்ன ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு. ஏன்னா எங்கள் அண்ணன் டெல்லிக்கு போயிருக்கார், இந்திரா காந்தியை சந்திக்கிறதுக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போது அவர் டெல்லியில் இருக்கார். என்னத்துக்கு அப்படி இல்லை, நேரம் ஒன்று பிடிச்சிட்டுப்பாங்கன்னு நினச்சி இதுவரையும் வரல, இதுவரையும் உத்தரவு வரலிங்கன்னா தயாராக இருந்துக்கான்ட்டாங்க. தயாராக இருந்துக்கான நான் போட்டி படிக்கலாம் ரெடி பண்ணிக்கிட்டு என் பண்ணிட்டு சொல்லிட்டேன், இப்போ சிஎம் இதுலேருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அண்ணா ஏதோ காரணத்தினால எங்கள் அண்ணன் இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கம், அதனால் அத்தனை மந்திரிகள் வீட்டுகள்லேயும் ஃபோன் கேன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்குது. அப்போது ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் போடுறாரு. நான் ஹலோண்ணே, ஃபோன் ஒர்க் பண்ணுவீங்களான்னாரு. இருக்குதுண்ணே. இல்லை ராஜாராம் டெல்லியிலேருந்து பேசுகிறார், நான் பேசலாமே, நேராக பேசலாமே. அப்புறம் ஃபோன் போட்டேன், என்னடா ஃபோன்லாம் எடுக்கலையான்னாரு. இதுவரையிலும் ஒருத்தரும் வரல, ஒன்றும் பண்ணல. இல்லை எதாவது வந்தாங்களா, யாரும் வரல, என்ன ஒன்றுமே பண்ணல. ஆனால் நான் மாட்டினது 1 வருஷத்துக்கு அப்புறம் மாட்டேன். அது எமர்ஜென்சி வித்ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மாட்டேன். எனக்கு வந்துருச்சு, அதெல்லாம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இல்லை எந்த அளவுக்கு இந்த எமர்ஜென்சி திரு ஸ்டாலின் அவர்களை ஒரு அரசியல் ஆளுமையாக மாற்றியது? உள்ள ஜெயிலில் கொண்டு போய் அடியெல்லாம் அடிச்சு விட்டாங்க, கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க, ஜெயிலில் தள்ளிட்டாங்க. நான் இப்போ வந்து ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுற டாக்டராக இருக்கேன். வாரத்தில் 3 நாள் ஜெயிலுக்கு போவேன். ஒரு ஆராய்ச்சிக்காக போயிட்டுருக்கேன். அந்த வாரம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இவங்களையெல்லாம் கைது பண்ண உடனே எங்கள் மேடம் பயந்துட்டாங்க.
நீ உள்ளே போனால் வெளியே விடாமட்டாங்கன்னா ஒம்பா போட்டு போவாதுன்ட்டாங்க. என்ன ஜெயிலுக்கு உள்ளே போகிறது பெருசு இல்லை, வெளியே வர்றது கஷ்டம், அதனால் போகாதேன்ட்டாங்க. நான் ஒரு போகாமல் விட்டுட்டேன். விட்டா ஜெயிலில் இருக்கிற தோழர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாவது அவனை வர சொல்லுங்கன்ட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், சரி அவரை ஒரு வாரம் நான் போகாமல் இருந்தேன். ஒரு வாரம் கழித்து நான் போனேன். ஆனால் அந்த ஒரு வாரத்துக்குள்ளாருங்க இவங்களெல்லாம் அடிக்கிறதெல்லாம் சிட்டி பாபு உயிரை விட்டுட்டார். சிட்டி பாபு வெளியே சாவரோட பெருசாக பயங்கரமான தாக்குதலுக்கு ஆளானதுன்னு எடுத்திங்கன்னா ஆற்காடு வீராசாமி. காது செவித்தனே இறந்துச்சு. ஆற்காடு எனக்கு ஆற்காடு வீராசாமி அடையாளம் தெரியல. ஜெயிலுக்குள்ளார போகிறேன், ஒரு வாரம் கழித்து போகிறேன், அடிச்செல்லாம் முடிச்சிட்டாங்க. இவர் வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட்டாக இருக்காங்க, ஜெயில் ஹாஸ்பிட்டல். இவர் வந்து கையை பிடிச்சிட்டு எங்கேயோ பார்த்த அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு அந்த மூக்கு அவ்வளோ பெரிய மூக்கு தெரியல, அவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு. ஸ்டாலினை மோங்கி குத்துனதில் இந்த இடம் லேசான கிராக், மேக்ஸிலரி சைனஸ். அதை இன்றைக்கி அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. வீரமணிக்கு அதே மாதிரி மூஞ்சில் பெரிய குத்து, அவருக்கு அந்த சைனஸ் கிராக். விடுதலை மேனேஜராக இருந்த சம்பந்தங்கிறவர் வந்து முதுகில் அடித்ததில் ஒரு இந்த நரம்பு இதாகிடுச்சு. அதில் தான் அவர் இறந்தார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் முரசொலி அடியார், ஆற்காடு வீராசாமி, ஜேபிஆர்லாம் போட்டு கிழிச்செடுத்துட்டான். இதுக்கு அவர் வந்து அதிமுக அவரு இதில் எந்த காரணமும் இல்லாமல் எம்ஜிஆர் சொன்னாருங்கிறதுக்காக எம்ஆர்ஆர் உள்ள தள்ளிட்டார். எம்ஆர்ஆர் உள்ள விட்டார். உள்ள ஜெயில் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறேன் இவர் படுத்துக்கிட்டு. அதனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். வாயா வாயா அப்படின்னாரு. நீங்கள் என்னங்க அவன் சொன்னான் பிடிச்சி உள்ளே போட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஜெயிலில் எனக்கு ரொம்ப மிக நெருக்கிய நண்பனாக மாறுறது என்னை ஒரு பாசத்துக்குரிய மகனாக ஏற்றுக்கிட்டது வந்து எம்ஆர்ஆர் தான். அவ்வளோ என் மேலே அவனுக்கு அவ்வளோ பெரிய வந்தது. அந்த அளவுக்கு இவ்வளவு தாண்டியும் திரு ஸ்டாலின் மிக நெருக்கமாக கலைஞருடைய வாயால் வந்து உழைப்பு 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 அப்படின்ற அடையாளப்படுத்துறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். என்ன நெருக்கம் அந்த அளவுக்கு? அதுதான் நான் தான் சொல்கிறேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது இதை ஆரம்பிச்சிட்டாருங்க. அவராகவே வந்து ஒரு யூனிஃபார்மெல்லாம் டெவலப் பண்ணி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இது பண்ணி கைக்கு சிவப்பு க்ளவுஸ் அதெல்லாம் போட்டு இளைஞர்னு ஒன்று டெவலப் பண்ணிட்டார். அவரை கேட்காமையே, கலைஞர் அவர்களை கேட்காமையே நான் இது மாதிரிலாம் போட்டு. அடுத்தது என்ன பண்ணார்னா ஒரு ட்ராமா ட்ரூப்பை உருவாக்குனார், ட்ராமா போட்டார். திராவிட இயக்க கொள்கை இதெல்லாம் கட்சியை பற்றி பேசுகிறார். அது மாதிரிலாம் போட ஆரம்பித்தார். இவர்கிட்ட எந்த பர்மிஷனும் வாங்கலை. ஒரு பாட்டுக்கு தனியாக ஏங்கிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தான் வந்து எல்லாம் சொன்னாங்க, தம்பி இவ்வளோ நல்லா பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தான் உள்ள சேர்த்துனார். கலைஞர் ஒத்துக்கிட்டாரா, சம்மதிக்க வச்சுட்டாங்க. சரிப்பா இவ்வளோ இதுதான் சரி, இவ்வளோ தூரத்துக்கு வந்தது பிறகு இப்படியே போயிடு அப்படின்ட்டு. மற்ற 3 பசங்களே ஒரு இது பண்ணுவாங்க. மூக்காமுத்துவை கூட ஒரு சினிமா கொடுத்தது காரணம் அவருக்கு இருந்த திறமை. அவர் மாதிரி பாட முடியாது மூக்காமுத்து அவர்கள் போல. எனக்கு எவ்வளோ க்ளோஸ் அவர். கலைஞருடைய பிள்ளைகள்லேயே எனக்கு மிக மிக நெருக்கமானவர் மூக்காமுத்து அவர்கள். எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட தான் வந்து நிற்பார். முதல்வரோட தொடர்பு உண்டா? அவரே சொல்லுவார், மூக்காமுத்துக்கிட்ட பிரச்சனைனாக்கா அவங்ககிட்ட போய் சொல்லி அப்படின்னு. நான் கிளினிக் வச்சுருந்தேன் தம்பச்செட்டி ஸ்ட்ரீட்டில். அவங்க வந்தாங்கன்னாவே தெரியும். என்னங்க மூக்காமுத்து கொஞ்சம் தகராறு பண்ணுறாங்க, பேச சொன்னார் தலைவர். பேப்பரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசுவேன். ஆனால் சொன்ன பேச்சு கேட்பார். நான் என்ன சொன்னாலும் கேட்பார். என்னக்கா என்ன நான் அவருக்கு என்ன பண்ணேன் ஏது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அண்ணா நீ சொல்லிட்ட அப்படின்னு அடங்கிட்டு வரும். ஏன் அடங்கினார்னு எனக்கு தெரியாது. பல பிரச்சனைகள். அதனால தான் அவருடைய மகளுக்கு கல்யாணம் ஆகும்போது, மூக்காமுத்து மகளுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் அண்ணன் வந்து அதிமுகவில் அமைச்சர். அப்போது எனக்கு மாத்திரம் பத்திரிகை கொடுத்தார். அவனை வந்துட சொல்லுன்னாரு. ஸ்டாலின் தான் வந்து பத்திரிகை கொடுத்துட்டு அப்பா உங்களை கண்டிப்பாக வர சொன்னார். எங்கள் அண்ணன் கூட குடியிருக்கிற வீட்டில் அதிமுகவில் அமைச்சர் கலைஞருடைய பேத்தி திருமணத்தில் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு முழிக்குது. என்ன முழிக்குது? மூக்காமுத்து வந்து என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். அதெல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம்.
இன்றைக்கு அரசியல்ல இருக்கக்கூடியவங்க, கவனிக்கக்கூடியவங்க எதையாவது கத்துக்கணும் அப்படின்னா திரு முதல்வர் ஸ்டாலினிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நீங்க எது பாக்குறீங்க? எல்லாத்துக்கிட்டையும் அவர் அன்பாக பழகுறாருங்க. கட்சி வேறுபாடு இல்லாமல் போய் விசாரிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு தலைவர் வீட்டில் நடந்த போது அவர் அவ்வளோ பெருசாக விமர்சனம் இவர் போய் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கிறார். இன்னைக்கு கூட நேற்று கூட திரு முன்னாடி சீமான் அவர்கள் சந்திச்சிருக்காரு. அதை பாருங்க, எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. கட்சி வேறுபாடு இல்லாமல் பெரிய தலைவர்கள் தெரிஞ்சாக்கா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குறாரு. அந்த 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 காலத்தில் நம்மளை ஏற்றவங்களாச்சும் நம்மளை விமர்சனம் பண்ணவங்களாச்சும் அதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. அந்த கண்ணியை அவர் பிரமாதமாக மெயின்டைன் பண்ணுறார், மாற்றாரை மதிக்கிறார். அது ஒரு அவரை எங்கே அதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது பலமே அதுதான் பெரிய பலம். தன்னை இது பண்ணவங்க, தன்னை கேவலப்படுத்தவங்க, தன்னை கட்சியை அவமானப்படுத்தவங்க, தந்தையை கேவலப்படுத்த அதெல்லாம் அவர் நினைக்கிறது. இன்றைக்கி அவர் ஒரு பெரிய தலைவர். நாம் முதலமைச்சராக முறையில் நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணுங்கிறது போகிறார். அது அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவரோட இந்த ரோட் ஷோலாம் பார்க்குறீங்களா? எவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு, அதெல்லாம் எப்படி இருக்கு பார்க்கணும்? மக்களை அவரை விரும்புறதுக்கு ஒரு அது இருக்குது. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்களில் ஒரு வசீகரமான தோற்றம் ஸ்டாலினுக்கு தான் இருக்கு. எம்ஜிஆருக்கு எடுத்தா அப்படி வசீகர தோற்றத்தோடு வந்துருக்கிற தலைவர்னு எடுத்துக்கலாம். வேற யாருக்கு இருக்குது? இது மற்ற எதிர்கட்சியில் இருக்கிற அத்தனை பேத்துக்கு அடிபடுது இல்லை. நான் தான் சொல்லுவேன், எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினும் ரோட்டில் போனால் யார் பின்னாடி கூட்டம் போய் பாருங்களேன். அப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுங்க, ஒரு வசீகரம் இருக்குது, பார்க்கணும்னு தோணுது. அது அரசியல் ரொம்ப முக்கியம். எம்ஜிஆர் அதனால தான் எங்களை கடைசியோர் அந்த கருப்பு கண்ணாடியை கழட்ட தொப்பியை போட்டு மறைச்சிக்கிட்டார். வழக்கம் விழுந்துருச்சு, அதை தொப்பியை போட்டு மறைச்சிக்கிட்டார். அவருக்கு நல்லா தெரிஞ்சது, கொள்கையோ லட்சியமோ இதுவோ அவர் தூக்கலை. தோற்றம் தான் தன்னை காப்பாற்றுதுங்கிறது தெரிஞ்சுதான் சாகரவர்னு அந்த தோற்றத்தை வெளியே காட்டு பாதுகாப்பார். அசல் தோற்றத்தை யார் பார்த்தா? எம்ஜிஆருடைய ஒரிஜினல் தோற்றம் யாருக்கு தெரியும்? எங்களை மாதிரி சில பேத்துக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் போகும்போது அதெல்லாம் இல்லாமல் உட்காந்துருப்பார். அவருக்கு கூட இருந்து ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா முதல்வருக்கு? இந்த அளவுக்கு உழைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடி அவரை தடுத்துருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா ஒரு டாக்டர்லாம் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் போகும். முதலமைச்சர் ஆகிட்டாகவே முதலமைச்சர்னு அரசியல் தலைவர்கள்லாம் வாரத்தில் ஒரு நாள் பார்த்துக்குவாங்க, அல்லது டெய்லி கூட பார்த்துட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கோபால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கலைஞர் டெய்லி பார்த்து பிபி கிபி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இது பண்ணுவார். கம்ப்ளீட்டாக அன்றைக்கி காலையில் என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு போடுவார். அதுக்கப்புறம் தான் எழிலன்னு வந்தார். அதுக்கு முன்னாடி டாக்டர் கோபால் தான் இருந்தார். அவர் ஒரு பிராமணர், தெருவுடைய 3வது வீடு. அவர் தான் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டார். காலையில் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு எல்லாம் ஒரு எல்லாம் ஓகே இருக்குது, எதை பண்ணுங்க எதை பண்ணுங்க. அது மாதிரி இவருக்கும் யாரோ இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த அப்போலோவுடைய இந்த சிகிச்சைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு முதலமைச்சர் ஓய்வுக்கு தான் போயிருக்காரு தான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச தகவல். தான் வீட்டில் இருந்தாக்கா அவர் ஓய்வு எடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி தான் மருத்துவமனை கூட்டு போயிட்டாங்க. ஓய்வில் இருக்கும்போதும் ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கலாம், அதில் எந்த சிக்கலும் கிடையாது. ஓய்வு எடுக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம். அது ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது தான் நீங்கள் உங்கள் பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு போகும். மற்ற நேரத்திலாம் அது. ரெண்டாவது, இன்றைக்கி துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கும்போது அவர் பார்த்துக்குவார். அதுக்கு தான் துணை முதலமைச்சரை போடுறோம். ரொம்ப நன்றிங்க. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.